மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பொம்பளை பேசிட்டு போயா பட்டு பேக் புதுசா? ஆமா கொடுங்க. எப்பா ருக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா கண்ணம் பளபளன்னு இருக்கு. என்னங்க நீங்க ஒரு பொம்பளை மாட்டீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங் சார். May I come in, sir? Come in. Good morning, sir. Good morning. $25,000 பில் எப்படி வந்தது? தெரியாது சார். தெரியாதா? வருஷா வருஷம் குழந்தை பெத்துக்கிறீங்களே, அது தெரிஞ்சா தெரியாமலா? வாங்க. என்னப்பா ரகு ராமா, ஆபீஸ் மெயின்டெனன்ஸ் கூடிக்கிட்டே போதே. இந்த மாசம் டெலிபோன் பில் எவ்வளவு தெரியுமா? $25,000. என்ன சமாச்சாரம்? ஏன்டா பேசாம இருக்க? எப்படி இது? ஆபீஸ்ல ஒரு குண்டு ஊசி விழுந்தா கூட குசு 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 காதல் சொல்லுவிய, ஏன் பேசாம இருக்க? சொல்லு சொல்லுடா. நான் என்னன்னு சொல்லுவேன் சார். நம்ம ஹெட் கிளர்க்கு இன்னும் 4-5 தடவை டெல்லியில இருக்கிற ஒரு மாப்பிளைக்கு STD கால் மேல கால் போட்டு பேசுறாரு சார். அதோட விட்டாரா? பாம்பேல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு 5-6 தடவை STD கால் போட்டு கொஞ்சறாரு சார். நான் மனசு பொறுக்காம ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா சார்? டேய் படுவா, உன் வயசு என் சர்வீஸ், ஏன் மேலையா வேவ் பாக்குறேன். உன் வேலை இன்னும் டெம்பரரி தான், பெர்மனன்ட் ஆகல. இனிமே இந்த மாதிரி பண்ண உன்னை வேலையில இருந்து கட் பண்ணிடுவேன்றாரு சார். என்ன சொன்னா? வேலையை விட்டு நிறுத்திடுவேங்கிறாரு சார். இந்த விஷயத்தை ஏன் டெலிபோன் கிளார்க் நம்ம கிட்ட சொல்லல? அந்த அம்மா அவரோட செட்டப் சார். பட்லியா? பட்லி, அவளை கூப்பிடு. யோ பழனியாண்டி, இன்னைக்கு ராசி பலன்ல எனக்கு என்ன போட்டிருக்கு பாரு. ஓ ராசி என்ன? மேஷம். விபரீத கண்டம். இந்த ஆபீஸ்ல முதலாளியால எல்லாருக்குமே கண்டம் தான்யா. நீர் தானே ஹெட் கிராக்கு? ஹெட் கிராக்கா? ஹெட் கிளார்க்கியா? 25 வருஷமா நான் தான்யா. அடுத்த வருஷம் நீ மாறிடுவ. பாஸ் காலிங். எதுக்கு தெரியாது. உனக்கு தெரியாம இந்த ஆபீஸ்ல எதுவுமே நடக்காதுப்பா. நீ அடிக்கிற வேப்பலைக்கு தானே அந்த சாமியே ஆடுது. டைம் ஆகுது, அங்க போய் ஆடியா. மேஷம் சிம்மத்துக்கிட்ட போகுது. The Stokey Centers has been damaged and we... சார். என்ன? காதல வில்லையா? இங்க வா. The Stokey Centers has been damaged and we hope you will replace damaged goods and... போ போ போ. என்னம்மா ஒரு ஆம்பளை இப்படி உட்கார்ந்திருக்கேன், கொஞ்சம் கூட இது இல்லாம ஒரு சேஃப்டி பின் குத்திட்டு வந்தா எவ்வளவு சேஃபா இருக்கும். தேங்கிங் யூ. இதெல்லாம் கொஞ்சம் டைப் பண்ணி கொண்டு வந்துறியா? சரி சார். வெரி குட். எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் விழுந்துருச்சு. கை தவறி. தேங்க்யூ.
நடந்து நடந்து போச்சு. இன்னும் சார் அதே நினைச்சு ஃபீல் பண்றீங்க? சாப்பிடுங்க சார். முதலாளி இன்னைக்கு தானே திட்டாரு, தினமும் தானே திட்டாரு. சாப்பிடுங்க சார். இங்க நாம எல்லாரும் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்நேரம் அந்த காக்கா போய் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான் தெரியுமா? சார் லஞ்ச் சாப்பிட்டீங்களா சார்? லஞ்ச் சாப்பிட்ட உடனே மாத்திரை சாப்பிடணும்ல சார்? நீங்க மாத்திரை சாப்பிடணும்னு நானே உட்லண்ட்ஸ் போய் ஸ்பெஷலா ஃபில்டர் காஃபி வாங்கிட்டு வந்தேன் சார். நானே போய். பாவம் உனக்கு கேட்பாங்க கேட்டோம். ஆபீஸ் பியூனிட்ட சொன்னா செஞ்சுட்டு போறான். அவன் எங்க சார் இந்த வேலையெல்லாம் செய்யறான்? உட்லண்ட்ஸ்ல போய் ஸ்பெஷல் காஃபி வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். அவன் பக்கத்து சாயா கடையில போய் வாங்கிட்டு வரான் சார். சரி பிளாஸ்க் அழுக்கா இருக்கும், கரப்பாம்பூச்சி எல்லாம் இருக்கும், கழுவிட்டு போடான்னு சொன்னேன். எடுத்து போட்டா தெரியாதுங்கிறான் சார். வர வழியிலேயே கால் பாதி கப் காஃபியை கப்புன்னு அடிக்கிறான் சார். அடிச்சுட்டு பச்சை தண்ணி வேற ஊத்தி வைக்கிறான். மடையன் சுடு தண்ணி ஊத்தி வச்சாலும் தெரியாது. என் வேலை மட்டும் பெர்மனண்டா இருந்தது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவன் அந்த இடத்துல டிஸ்மிஸ் பண்ணிருப்பேன் சார். என்ன பண்றது? என் வேலை பெர்மனண்ட் ஆகல. இதுக்குதான் ஏன் மம்மன்னு நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சந்தோஷம், வச்சுட்டு போ, சாப்பிடுறேன். சரி சார். ஏப்பா ஊர்க்குருவி, சார் ஆபீஸ்ல ஏதாவது கதை இருக்கா? நிறைய இருக்கு சார். அவுத்து விடு. நம்ம ஆபீஸ் டென்னும்ல சட்டக்காரி ரீட்டா, அவளும் நம்ம ஸ்டோர் கீப்பர் ரவியும் ஒரே உரசல், பெரிய கசமசா ஆயி போச்சு சார். இந்த விஷயம் ரவியோட சம்சாரத்துக்கு தெரிஞ்சு அவன் மட்டன்னு ஆபீஸ்க்குள்ள வந்து சட்டக்காரியோட சட்டைய கிழிச்சு டர்டாராக்கிட்ட சார். நீங்க வந்த உடனே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு ஆபீஸ் வாசல்லயே உட்கார்ந்திருக்கா சார். அவ்வளவு தூரம் நடந்து போச்சா விஷயம்? ஒரே அசிங்கமா போச்சு சார். இது சின்ன விஷயம் சார், இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன? என்ன அது? நீங்க ஆபீஸ்க்குள்ள வரும்போது சிரிக்காத சிங்கம் வருதுன்னு எல்லாம் கேலி பண்றாங்க சார். என்ன? ஆமா சார். ஏண்டா படுபாவீங்களா இப்படி எல்லாம் அவளை பத்தி சொல்றீங்கன்னு கேட்டா பட்டா காக்கா அப்படின்றாங்க சார். என்ன சார் நான் உங்க காக்கா, நான் உங்ககிட்ட எவ்வளவு சின்சியரா இருக்கேன். அவனு கிழக்கானப்பா, எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பா. இப்ப 5 பேர்ல ஒரே மாதிரியா இருக்கு. நீ போய் வேலையை பாரு. அதை விட அவர் என்ன செய்யறான்னு கேட்பாரு. அதுதான் சார் என் வேலையே. பழனியாண்டி வேலையில கரெக்டா இருக்கீங்க. 1 மணிக்கு சாப்பிடணும், 3 மணிக்கு டீ குடிக்கணும், 5 மணிக்கு வீட்டுக்கு போகணும். நீ தாயா கரெக்டான தொழிலாளி. இது ஒருக்கான ஒருத்தன் சாஞ்சபடி அப்படி என்னதான் அந்த ஃபைல்ல ஆராய்ச்சி பண்றானோ. அதுக்கு மேல அவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணாத. ஏன்? உன் தலை என் தலை மாதிரி ஆயிடும். அடைச்சி டீ குடியா. பழனியாண்டி வாயா, 5 மணி ஆயி போச்சு. அங்க பாரு என்ன சின்சியரா வேலை செய்யறான்னு. ஆமா, என்னமோ இவன் தலையில தான் ஆபீஸே நடக்கிற மாதிரி பாவலாம் காம்பானே. ரகுராமா வாட்ச்மேனுக்கு லீவை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன். அதனால நீயே ஆபீஸ்ல இருந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஆபீஸ பூட்டி தாவி எடுத்துட்டு வா. பேனாவுல இங்கு இருக்கிற வரைக்கும் எழுது, அதுக்கப்புறம் படுத்து தூங்கு. முறைக்கிறான். மூஞ்சிய பாரு, மூஞ்சிர மாதிரி. பாவி, நீ நல்லா இருப்பியா? என் வயிறு பத்தி எரியுது. முழிக்கிறத பாரு. வாங்கடி. மணி 5 அடிக்கல, அதுக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க. இந்த லட்சணத்துல பண்டிகை வரதுக்கு முன்னால அட்வான்ஸ், பண்டிகை வந்துட்டு போறதுக்கு அப்புறம் லோன். நீ ஏண்டா போல?
வேலை நிறைய இருந்தது, அதான் ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஓவர் டைம் கிளைம் பண்றது இல்ல சார். ஏன் ஃபேன் போட்டுக்கல? ஆபீஸ் டைம் தவிர மத்த நேரத்துல ஃபேன் போட்டுக்கிறது இல்ல. 9 மணி வரைக்கும் வேலை செய்யறேன் சார். குட் நைட் சார். I'm sorry boss. உங்க முன்னாடி நான் எப்பவும் நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? என்ன நம்பி ஊர்ல எங்க அப்ப டசன் கணக்குல பெத்து வச்சிருக்கான். ஒரு ஸ்கூலே நடத்தலாம், அத்தனை உருப்படி இருக்கு. அதனால எனக்கு வேற வழி இல்ல. வேலை பெர்மனன்ட் ஆகிற வரைக்கும் நடிச்சே தீரணும். ஆனா என்னோட நிஜமான எண்ணம் என்ன தெரியுமா பாஸ்? எப்படியாவது உங்க இதயத்துல இடம் பிடிச்சு நல்ல வசதியாயிடணும். உங்களுக்கு அப்புறம் இந்த சீட்ல நான் தான் உட்காரணும். வரட்டா? டைம் ஆயிருச்சு. எனக்கு ஒரு காதலி இருக்கின்ற. அங்க பாத்தியா? சூப்பர்ரா. வா. சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மகிலே எங்க ஜோடி நான் போறேன் தேடி. குக்கு குக்கு. நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டாம். இதோ என் ஜோடியே வந்துட்டாரு. பார்த்து பேசிட்டு போயிடுங்களே. என்ன நீ முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரு முன்ன பின்ன தெரியாதவங்க? நீங்க தான் முன்ன பின்ன தெரியாதவரு. அவங்க என்ன 3 மணி நேரமா நல்லா பார்த்து பழகிட்டாங்க. பாத்தியா பாத்தியா, கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு இப்படி கோச்சுக்கிறிய? கொஞ்சம் லேட். பாருங்க. என்னது இன்னைக்கு இவ்வளவு சின்னதா இருக்கு? சீக்கிரம் வந்துட்டனா? பை என்ன பண்றது பை, என் வேலை அப்படி இன்னும் பெர்மனன்ட் ஆகல. அதுக்காக எங்க முதலாளிய காக்கா பிடிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. பை பீச்ல உன் பக்கத்துல உட்கார்ந்து இப்படி உரசும் போது எப்பவும் இப்படியே இருக்க மாட்டோமான்னு தோணுது. ஆனா பிராக்டிகலா அது முடியுமா? கால் வயிறு கஞ்சிக்கு வழி இருந்தாதான் காதலே. முடிஞ்சதா புராணம்? காசு கொடுத்தா வாங்குனீங்க? இன்னைக்கு நான் என் பாஸ் காதல சுத்தினதுல மீதி. இருந்தது ஒண்ணு, அதுவும் உடைஞ்சு போச்சு. உடஞ்சா என்ன விட்டுவனா நானு? என்னப்பா இது சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு? நான் மட்டும் தான் சின்ன குழந்தையா? நீ தான் சின்ன குழந்தை மாதிரி பொறுப்பு இல்லாம தினமும் ஆபீஸுக்கு போயிட்டு லேட்டா வந்துட்டு இருக்கிற. நான் என்னப்பா செய்யறது? ரகுவை சந்திச்சுட்டு வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுது. ஆமா, பொல்லாத ரகு காதலியை சுத்திக்கிட்டு காதலன் தெரியவான்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க என்னடானா அவனை சுத்திக்கிட்டு நீ திரிகிற. உன் சேலையை சுத்திக்கிட்டு நாயா அலைய வேண்டியவன் வேலையை சுத்திக்கிட்டு பேயா அலையறான். எதுக்கு அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரும்மா. அப்பா, நீங்க அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ரகு என் மேல உயிரே வச்சிருக்காரு. He is a very practical man. காதல்ங்கிற பேர்ல ஷோ பண்ணாம என்ன மனசார விரும்புறாரு. வாழ்க்கையோட கஷ்டத்தை தெரிஞ்சு நடக்கிற பொறுப்பான மனுஷன். I believe him. என்னம்மா அம்மா, இப்பவே வயசுக்கு வந்த பொண்ண வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுல உட்கார்ந்து நான் தின்னுட்டு இருக்கிறேன்னு ஊருக்குள்ள எனக்கு ஒரு கெட்ட பேரு. இந்த கல்யாண விஷயத்துல ஏதாவது கோளாறு ஆகி போச்சு, அந்த பொழியும் சேர்ந்து என் தலைமையில விழுந்துருமேன்னு எனக்கு கவலை. உனக்கு என்ன கவலை? அப்பா, உங்களை கவலைப்படாம வச்சுக்கணுங்கிறதுதான் என் கவலை. அப்படின்னா எனக்கு சம்திங் தரணுமே. பொடிதானே? குடு. இந்தாங்க. மாமூலு இந்தாங்க. எம்மாடி, வயசான காலத்துல ஊதி ஊதி எலும்பெல்லாம் வெளியில தெரியுது. இதை நீயே கொஞ்சம் ஊதி கொடுத்துட்டு போயிருமா? பிடிச்சு ஊது. இதெல்லாம் அடைக்கல 3 டப்பா போடி.
14 வயது பள்ளி மாணவியை காணவில்லை. கடத்தப்பட்டாளா, காதலனுடன் ஓடிவிட்டாளா? போலீஸ் புலர் விசாரணை. ஊரு கெட்டு போச்சா, ஜனங்க கெட்டு போயிட்டாங்களா? பத்திரிகை கற்பனையா? பாரா, காதலனை கட்டி பிடித்தபடி இளம்பெண் தற்கொலை. சாகும்போதாவது நல்லா சாகக்கூடாது, ஆபாசம். காதலுக்கு பெற்றோர்கள் தடை விதித்ததால் மரணமடைந்த காதல் ஜோடி விஷம் குடித்து செத்த பரிதாபம். களி முத்தி போச்சுங்க ஐயா. அதான் கன்னி பொண்களோட வாழ்க்கை இப்படி முடியுது. களி முத்தி போச்சா? பொம்பளை பிள்ளைகளை தைரியம் ஜாஸ்தியா போச்சா? பொம்பளை பிள்ளைகளை பெத்தவெல்லாம் என்ன பண்றான்? கோழி முட்டைக்கு சவரம் பண்றானா? வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கேன்னு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க வேணாம். என்னடா இது ஒரே கல்யாண பத்திரிகையா இருக்கு? இது கல்யாண மாசங்க ஐயா. ஐயா தான் எந்த கல்யாணத்துக்குமே போறது இல்லீங்களே. கல்யாணத்துக்கு போறதுங்கிறது ஒரு வட்டி இல்லாத கடன் மாதிரிடா. தேவையில்லாத பந்தம். கல்யாணத்தன்னைக்கு கடனை உடனே வாங்கி செலவு பண்ணி சூட்டை கீட்டி மாட்டிக்கிட்டு தாம் தூன்னு செலவு பண்றானுங்க. அப்புறம் கடன் அடைக்கிறதுக்காக வருஷம் பூரா கஷ்டப்படுறாங்க. எங்கேயாவது கருமாதி இழவுன்னா சொல்லு, நாட்டுல 4 பேர் குறைஞ்சிட்டாங்கிற சந்தோஷத்துலயாவது போயிட்டு வர்றேன். ரொம்ப அழுகாதம்மா, உடம்பு இழைச்சிரும். ஏமா அழுகுற, என்னாச்சு? அந்த ரகு என்ன பாஸ் கிட்ட காட்டி கொடுத்துட்டா. நீ என்ன செஞ்ச? சும்மா உட்கார்ந்ததுக்கு பாஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டா. சும்மா உட்கார்ந்ததுக்கா மாட்டி விட்டான்? அப்படி நீ எங்கதான் உட்கார்ந்த? வேற எங்க, எப்பவும் போல கேஷியர் மடியில தான். தேவி, உனக்கு உட்கார்றதுக்கு வேற இடம் கிடைக்கல. அந்த ரகு பேருக்கு தான் 1000 கண்ணாச்சே. எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க. நம்ம முதலாளியும் பிரம்மச்சாரி, இந்த காக்கா பயலும் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரியும் பிரம்மச்சாரியும் சேர்ந்து நம்ம எல்லார் உயிரையும் எடுக்கிறாங்க. முதலாளி பிரம்மச்சாரிய ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த காக்கா பிரம்மச்சாரிய ஒழிச்சு கட்டுறதுக்காக நான் ஒரு பரிசு திட்டமே தயார் பண்ணிருக்கேன். என்ன திட்டம்? நம்ம எல்லா பிரான்ச்சிலையும் சேர்ந்து மொத்தம் 100 பேர் இருக்கும். தலைக்கு 20 ரூபா மேனி, மொத்தத்துல 2000 ரூபாய் கலெக்ட் பண்ண போறேன். யாரு நம்ம பாஸ் கிட்ட ரகுராமனை மாட்டி விடுறீங்களோ அவங்களுக்கு ரொக்கமா 2000 ரூபாய் தருவேன். லேடிஸா இருந்தால் கூட ஒரு தையல் மிஷினும் தருவேன். ரகு, ரகு, ஏய் ரகு, ரகு, ஏய் ரகு, ஸ்டாப் ரகு, ஸ்டாப் ரகு. ச்சே, சுத்த மோசம். நான் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கேன், காதுலயே விழாத மாதிரி போறாரு. ரகு முதலாளி கூட போகும்போது எதிரில் இருக்கிற யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ரகுராம், உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு வயசு பொண்ணுக்கு ஒரு வாலிபன் என்னவா இருக்க முடியும்? ரகு என்னோட அவரு. ஆமா, ரகு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா, உங்களுக்கு முன்னாலேயே அவர் எனக்கு தெரியும். நீங்க அவரை சாயங்காலம் 5 மணிக்கு மேலதானே சந்திப்பீங்க. ஆனா நான் நாள் பூரா அவர் கூட தான் இருப்பேன். நாள் பூராவா? எந்த பொம்பளைக்கு வர பொறாமையோ சந்தேகமோ உங்க முகத்திலயும் தெரியுது. நான் ரகுவோட ஆபீஸ்ல டெலிபோன் ஆபரேட்டரா வேலை செய்யறேன். என் பேரு கற்பகம். எல்லாரும் செல்லமா கற்பு கற்புன்னு தான் கூப்பிடுவாங்க. உங்க பேரு? என் பேர் வைதேகி. சக்தி பைனான்ஸ் கார்பரேஷன்ல ரெனோவா இருக்கேன். மிஸ் வைதேகி, நம்ம சந்திப்பு பஸ் ஸ்டாப்போட போக வேண்டாம், அடிக்கடி டெலிபோன்ல பேசிப்போம். பேசிக்கலாமே. என்னோட பஸ் வந்துடுச்சு, நான் வரேன். லேடிஸா இருந்தால் கூட ஒரு தையல் மிஷினும் தருவேன். ஹலோ, ஹெட் கிளார்க்கா? ஆமா கற்பு, என்ன விஷயம்? காக்கா எங்க இருக்கு? பாத்ரூம்ல இருக்கான். சரியான இடத்துல தான் இருக்கான். இன்னைக்கு அவனை வசமா மாட்டி விடுறேன் பாருங்க. மாட்டி விடுறியா? ஐயா, யோ குட் நியூஸ்யா, எல்லாரும் வாங்கய்யா. என்ன குட் நியூஸா? ஆமாய்யா, நம்ம கற்பு ரகுராமனை பாஸ் கிட்ட மாட்டி விட போறான். ஐயா, மாட்டி விட போறான். ஹலோ, வைதேகி ஸ்பீக்கிங். நான் ரகுவோட ஆபீஸ் டெலிபோன் ஆபரேட்டர் கற்பு பேசுறேன். ஹலோ மிஸ் கற்பகம், என்ன விஷயம்? மிஸ்டர் ரகுராமன் உங்க கூட பேசணுங்கிறாரு. என்னது, ரகுவா? நிஜமாவா? ஆமா. ஓகே, கனெக்ஷன் கொடுங்க. கனெக்ஷனை வாசு கொடுக்குறேன், பையன் மாட்டிக்குவான். குடு குடு, முதலாளி அவன் சீட்டை கிழிச்சிருவாரு. கற்புன்னா கற்பு தான். நீ கைய வைக்காத, கண்ணு கட்டிடும். ஹலோ, யாரு? ரகுவா? நான் வைதேகி பேசுறேன். ஹலோ ஹலோ, ரகு? இங்க போன் பண்ற? இந்த ஆபரேட்டர் கற்பகம் நம்மள மாட்டி விட பாக்குறாளா? ஹலோ. ஏய், என்ன ரிசீவர் கூட பேசிட்டு இருக்கியா? கொண்டனாக்கி. ஹலோ,
நேர்ல கொடுக்க முடியாத முத்தத்தை உங்களுக்கு போன்ல கொடுக்கறேன். டெலிபோன்ல புத்த கொடுக்கலாம். நான் அப்பவே சொன்னேன் சார் உங்ககிட்ட, நம்ம டெலிபோன் ஆபரேட்டர் ஒரு மாதிரி நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் கனெக்ஷன் கொடுக்கறா, லவ் கனெக்ஷன். கற்பு கற்பு கற்பு. பழனி ஆண்டி, கற்பு டைரக்டர் ரூம்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளே காணுமே. என்ன அர்ச்சனை நடக்கும்? நேரமாச்சே. அஷ்டோத்திரமா இல்ல சகசரநாமா? லட்ச அர்ச்சனை.